கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாக்குறாங்க. நாங்கள் விழுப்புரத்துலேருந்து வருகிறோம். என் பேர் ரொஸ்டின் சகாயமரி. எங்கள் சகோதரி பேர் எழிலரசி. என் கணவருக்கு மாலத்தீவில் வேலை செய்கிறாரு. டிசம்பர் மாதத்தில் அவருக்கு ரொம்ப பிரச்சனை வேலை மேலே. அங்கேருந்து வேலையை விட்டு அனுப்புகிற மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தது. நான் டிசம்பர் மாதம் அண்ணங்கிட்ட ஜெபம் பண்ணும்போது நான் உனக்கு பெருக்கத்தை உண்டு பண்ணுவேன்னு சொன்னார். அது போலவே வேலையை ஆசீர்வதித்து 7 லட்சம் கடனையும் அடைக்க கிருபை செய்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் தாம்பரத்துலேருந்து வரேன். என் பேர் ஜூலி. எனக்கு 2 பையனுங்க, 2 பேரும் இன்ஜினியராக இருக்காங்க. திருமண தடை பெரியவனுக்கு நிறைய இருந்தது. நான் அடைக்கல பட்டத்தில் போய் ஐயா கிட்ட ஜெபிக்கும் போது, நீயும் பிள்ளையும் இருட்டறையில் கடந்து அழுதுகிட்டு இருக்கீங்க, கர்த்தர் வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்பீர்கள்னு சொன்னார். எத்தனை பொண்ணுங்க பார்த்தேன், எல்லாம் தடையாக இருந்தது. ஜெபிச்சுட்டு போய் 2 வாரத்தில் கர்த்தர் ஒரு நல்ல திராட்சை ரசம் வைக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னார் ஊழியக்கார மூலிமா. 2 பிள்ளைங்களுக்கும் நிச்சயதார்த்தமும் 22ஆம் தேதி 30ஆம் தேதி திருமணம் கர்த்தர் நடத்தி கொடுத்த கர்த்தருக்கு கொடா கொடி நன்றி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் முனையிட்ட நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல போகிறீங்க? ஜெபத்திலே காத்திருந்த போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க கொடுத்த மங்கள வார்த்தை எபேசியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20, 21 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. இந்த நாள் செய்தியின் தலைப்பு கிரியை செய்கிற வல்லமை. வெளிப்படையா அற்புதங்கள் நடக்காமல் இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே அநேக அற்புதங்கள் நடந்திருக்கிறதை என் ஆவியிலே பார்க்கிறேன். ஆண்டவர் நமக்கு கண்ணுக்கு தெரிய வெளிப்படையாய் செய்கிற காரியங்கள் கொஞ்சம், ஆனால் திரை மறைவிலே உங்களுக்காக செய்கிற காரியங்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். அன்னைக்கு யாக்கோபுக்காக நடுராத்திரியில் சொப்பனத்தில் அல்ல, நேரடியாக போய் லாபானை மிரட்டினார். யோசித்து பாருங்க. யாக்கோபுக்கு தெரியாது. சண்டை போட வந்தவன் அடுத்த நாள் எப்படி சமாதானம் பண்ண வந்தான் அவனுக்கு தெரியாது. திரை மறைவிலே நடக்கிற அதிசயங்கள் அவனுக்கு தெரியாமலே நைட்டோடு நைட் அவனை சரி கட்டினார். ஆபிரகாமுடைய மனைவி ராத்திரி நேரத்தில் ராஜா ஆணவத்தில் தூக்கிட்டு போயிட்டான். அவளை கெடுப்பதற்காக, அவளிடத்தில் சந்தோஷம் அனுபவிப்பதற்காக புருஷன் உயிரோடு இருக்கும் பொழுது புருஷனுக்கு கண்ணு முன்னால அவனுடைய மனைவியை தூக்கிட்டு போறது எவ்வளவு பெரிய கொடுமை. உதவி செய்ய ஆள் இல்லாமல் நின்று கதறுகிறான் ஆபிரகாம். உலக பிரகாரமான ஒரு மனுஷன் மனைவியை தூக்கிட்டு போனா ராஜாவிடத்தில் உதவி கேட்கலாம். ராஜாவே தூக்கிட்டு போனான்னு யாரிடத்துல உதவி கேட்க முடியும்? அவனுக்கு அழுகிறதை தவிர வேறு ஒன்றும் தெரியவில்லை. ஆனால் அவனால் ராஜாவிடத்தில் போராட முடியாது. ஆனால் ராஜாதி ராஜா இரவோடு இரவாக ஆபிரகாமுக்காக அபிமெலேக்கு ராஜாவுடைய அறைக்குள்ளே போய் ஒரு மிரட்டினார். இது நீ தூக்கிட்டு வந்திருக்கிறது என் தாசனாகி ஆபிரகாமுடைய மனைவி. அவன் மேலே கை வச்ச நீயும் உன் குடும்பமும் சாவீர்கள். என்ன மிரட்டல் தெரியுமா? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என் பிள்ளை மேல நீ கையை வச்ச உன்னையும் உன் குடும்பத்தை சாவடிச்சிருவேன். அதன் பிறகு அவனால சுண்டு விரல் கூட அவள் மேல பட ஆண்டவர் அனுமதிக்கவில்லை, பாதுகாத்தார். காலையில பத்திரமாய் கொண்டு வந்து வித் காம்பன்சேஷனோட அவளை ஒப்படைக்க உதவி செய்தார். இப்படி அடிக்கிட்டே போகலாம். நம்ம திரை மறைவிலே ஆண்டவர் செய்கிற காரியங்கள். எத்தனையோ பேர் முந்தின நாள் உங்களை மிரட்டிட்டு போயிருப்பான், அடுத்த நாள் ஒண்ணுமே நடக்காத மாதிரி உங்ககிட்ட வந்து பேசுவான். எப்படி அது நடந்தது? இரவோடு இரவாக என்ன மாற்றம் நடந்தது?
என் ஆண்டவருடைய கிரியை செய்கிற வல்லம், என் ஆண்டவருடைய கிரியை செய்கிற வல்லம். அவர் எல்லாத்தையும் அவனுக்கு படம் போட்டு காட்டிட்டு நான் தான் செய்தேன்னு சொல்லி மார்த்தட்டுவதற்கு அவர் மனிதன் அல்ல. திரை மறைவிலே அவர் உன்மேல வைத்திருக்கிற அன்பு, உன்மேல வைத்திருக்கிற பாசம், உன்மேல வைத்திருக்கிற அளவில்லாத அவருடைய தியாக அன்பு. சரீரத்தில் நேற்றைக்கு வரைக்கும் கட்டி இருந்த மாதிரி இருக்கலாம். கட்டி கலண்டு விழுந்துரும், அப்படியே அவிஞ்சு விழுந்துறேன்னு நினைச்சேன், உடஞ்சி போயிறேன்னு நினைச்சேன். இன்னும் விழலையே. ஆண்டவர் சொல்றாரு, அதனுடைய கிரியையை என்னுடைய வல்லமை உள்ள போய் அழித்து போட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உள்ள போய் ஏற்கனவே அந்த கிருமி எல்லாம் நான் கொன்னுட்ட கிரியை செய்கிற வல்லமை, கிரியை செய்கிற வல்லமை ஆண்டவரிடத்திலிருந்து புறப்பட்டு நிறைய அற்புதங்களை உங்களுக்கு செய்திருக்கிறோம். ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்கூல் சென்னையில், அங்கே இருக்கிற வியாபாரிகள் சேர்ந்து 3 நாள் கூட்டம் போட்டார்கள். 3 நாளும் அடிமை தேவ செய்தியை கொடுக்க கடந்து சென்றேன். ரோடு ஒட்டி தான் இருக்கும், பெரிய பப்ளிக் ரோடு இருக்கும், அது பக்கத்தில் ஒட்டி இந்த மைதானம். கடைசி நாள் 3வது நாள் செய்தி போய் கொண்டிருக்கு, நல்ல ஃப்ளோவில் போயிட்டுருக்கு. திடீர்னு ஆண்டவர் செய்தியை நிறுத்திட்டு வாயெல்லாம் கப்புன்னு அடைச்ச மாதிரி இருந்துச்சு. வார்த்தை வரல. அப்படியே ஒரு நிமிஷம் நின்றுட்டு உள்ளுக்குள்ளால கலங்குகிற நல்ல ஃப்ளோ போயிட்டு இருந்து தொண்டை அடைச்ச மாதிரி இருந்துச்சு. என்ன ஆண்டவரேன்னு கேட்டேன். டப்புன்னு தொண்டை திறந்தது. ஒரு தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் சொன்னார். ரோட்டில் போயிட்டு இருந்த ஒரு சகோதரன் தன்னுடைய பைக்கு எப்படி இந்த கிரவுண்டுக்குள்ளே வந்துன்னு தெரியாது, இப்போ ஒன்று அறியாமலே கிரவுண்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்க. நீ கந்து வட்டியில் ஃபைனான்ஸ் கொடுக்குற ஒரு ஃபினான்சியர், ஒரு தாய் நிமித்தம் இரவு பகலாக துடித்து கொண்டிருக்கிறார் வீட்டில். அவருடைய டாக்குமெண்ட்டை வாங்கி வச்சுட்டு மிரட்டிட்டு இருக்கிற அந்த தாய் பணம் எங்கிற அவங்க பையன் கொலட்ரல் கொடுத்து அந்த டாக்குமெண்ட் வாங்கிட்டு வந்து அதில் 10 பைசா அந்த தாய்க்கு கிடைக்கல. ஏதோ நண்பனுக்காக வேண்டி அவன் பையன் கொண்டு போய் கொடுத்துட்டான். இன்னைக்கு அந்த தாய் உள்ள கிடந்து அழுதுட்டு இருக்க காரணம், வீட்டை ஜப்தி செய்ய நீ முயற்சிக்கிறாய். என் பிள்ளையின் வீட்டின் மீது கை வைத்தால் நடக்கிறதே வேற. ஆண்டவர் மிரட்டினார் பப்ளிக் மீட்டிங். உனக்கு ஒரு தருணம் தருகிறேன், நாளைக்கு காலையில டாக்குமெண்ட்டை கொண்டு போய் அந்த தாயினுடைய பாதத்திலே போட்டு, இத்தனை வருஷமும் அவளை நீ கோர்ட்டுக்கோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்தது நிமித்தம் மன உளைச்சலை கொடுத்தாய். போய் அந்த அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு புண்ணியத்தை தேடிக்கோ, உன் வீட்டில் படுத்த படுக்கையை கிடக்கிற உன்னுடைய ஒரே மகளை நான் உயிர்ப்பிப்பேன் என்று சொன்னார். போய் புண்ணியத்தை தேடிக்கோ, ஒரே பொண்ணு, அவளுக்காக தான் இப்படி சம்பாதிக்கிறாய், அவளை நான் உயிரோடு எழுப்புவேன் என்று சொன்னார். எல்லா கூட்டம் அதன் பிறகு செய்தி முடிந்தது. முதல்ல ஓடி வந்தது அந்த ஃபைனான்சியல். ஐயா என்னை மன்னிச்சிருங்க, என்ன சொல்லி வச்ச மாதிரி சொல்றீங்க, அந்த அம்மாவை உங்களுக்கு தெரியுமா? அஜுரை யாருன்னு எனக்கு தெரியாது, நீ யாருன்னு தெரியாது, அவங்க யாருன்னு தெரியாது, ஆனா நீங்க 2 பேரும் யாருன்னு என் ஆண்டவருக்கு தெரியும். அந்த தாயினுடைய கண்ணீர் பரலோகத்தில் போயிருக்கு. அந்த சகோதரன் சொன்னார், எல்லா மருத்துவர்களும் என் மகளை கைவிட்டுட்டாங்க, இன்னும் எத்தனை நாளில் அவ செத்து போவான்னு தெரியாது, பிளட் கேன்சர், அதற்கான எல்லா ட்ரீட்மெண்ட்டும் போன் மாரோல எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன், எல்லாம் செலவழிச்சிட்டேன், மீட்க முடியாது. ஐயா நீங்க மட்டும் சொல்லி என் மகளுக்கு உங்க ஏசுநாதர் சுகம் கொடுத்தாருன்னா 1 பைசா வாங்காம கிட்டத்தட்ட 88 லட்சம் அவர் கிளைம், 1 பைசா வாங்காம டாக்குமெண்ட்டை கொண்டு கொடுத்துட்ற, என் பிள்ளைய மட்டும் ஆண்டவர் அடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லுங்க. அந்நிய மார்க்கத்தில் இருக்கிற ஒரு சகோதரன் வந்து அழுகிறார், ஆண்டவர் அடிச்சிடக்கூடாது. நான் சொன்னேன், எங்க ஆண்டவர் ஒரு நாளும் அடிக்கிறவர் அல்ல, திருத்துவதற்கு சில காரியங்களை அனுமதிப்பார், உன் பிள்ளை சாக மாட்டா என்று சொல்லி ஒரு சின்ன ஜெபம் செய்தேன். ஆண்டவரே இந்த சகோதரனுடைய மகளை கர்த்தர் உயிர்ப்பியும், அவளுக்காகவும் நீ ரத்தம் சிந்தி இருக்கிறேன், அவளுக்காக நீ சிந்தின ரத்தம் தரையில விழுந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை ஆண்டவரே. அந்த ரத்தத்துல 4 சொட்டு அவர் ரத்தத்துக்குள்ள போச்சுன்னு அந்த பிளட் கேன்சர் வியாதி மாறும், அவள் உயிர் பெற்றிருப்பாள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், இந்த வார்த்தையை சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணி, நீ போ, உன் பிள்ளை பிழைத்திருப்பாள். வீட்டுக்கு போகும்போது அவருக்கு ஒரே ஆச்சரியம், எப்பவுமே முடங்கி கிடக்கிறவ உற்சாகமா எழுந்து நின்று அங்க ஓடுறா இங்க ஓடுறா, ஒரே ஆச்சரியம்.
அடுத்த நாள் காலையில் அந்த தாயிடத்துல கொண்டு போய் டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு, எனக்கு நல்லா தெரியும் இதில் ஒரு பைசா நீங்கள் வாங்கலை, உங்கள் பையனுடைய ஃப்ரெண்டு தான் பணத்தை வாங்கி அவன் நஷ்டம் ஆகிட்டான், அவன் எங்கேயோ ஊரை விட்டு ஓடிட்டான், என் மகளுக்காக நான் புண்ணியத்தை தேடிக்கிறேம்மா, உங்களை அலைய வச்சுட்டேன், ரொம்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு கோர்ட்டுக்கு அலைய வச்சுட்டேன், என்ன மன்னிச்சிருங்கம்மான்னு சொல்லி டாக்குமெண்ட்டை கொண்டு கையில் கொடுத்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதான் சொன்னேன், திரை மறைவிலே கிரியை செய்கிற கர்த்தருடைய வல்லமை. அந்த தாய்க்கு தெரியுமா? அந்த தாய் அழுததை தவிர அவளுக்கு ஒன்றும் தெரியாது. அவளுக்கு தெரிந்ததெல்லாம் பரலோகத்தை நோக்கி கதறதா தெரியும். ஆண்டவரே, இது அநியாயமா இல்லையா ஆண்டவரே? என் வீட்டு டாக்குமெண்ட் அநியாயமா போயிட்டு என் வீட்டை ஜப்தி பண்ண வர்றாங்களே. அவளுக்காக கர்த்தர் இரவோடு இரவாக ஒரு பப்ளிக் மீட்டிங்ல பேச முடியும்னா, உனக்காக எந்த லெவல்ல இறங்கி நின்று ஆண்டவர் அந்த மனுஷரிடத்துல பேச முடியும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்களை கர்த்தர் இன்றைக்கு அழிப்பார். உனக்கு விரோதமாய் செய்யப்பட்ட மாந்திரிக வல்லமையை அழிக்கும்படி உனக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை புறப்பட்டு போய் அவைகள் எல்லாவற்றையும் அழித்து, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் உண்மையில் அன்பு கூர்ந்தபடியினால் அந்த சாபங்களை எல்லாம் உனக்கு ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார். நேற்றைக்கு வரைக்கும் உனக்கு சாபமாய் இருக்கிறவைகள் இனி உனக்கு ஆசீர்வாதமாய் மாறும். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, சொன்னதை சொன்னபடி செய்கிறான். இந்த கிரியை செய்கிற வல்லமை எதிலெல்லாம் கிரியைகளை நடப்பிக்க போகிறது? முதலாவது, ரட்சிக்கும்படி கிரியை செய்கிற வல்லமை உன் குடும்பத்தின் மீது இன்றெழுந்து எழுந்து வருகிறது. எபிரெயர் 7:25 இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறபடியினால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். கிரியை செய்கிற ரட்சிப்பின் வல்லமை. நம் ஆண்டவர் ரட்சகர் என்கிற பெயரோடு பிறந்த தேவன், எதிலிருந்தெல்லாம் உனக்கு இன்னும் ரட்சிப்பு இல்லை? சாபத்திலிருந்து ரட்சிப்பு இல்லையா? கடனிலிருந்து ரட்சிப்பு இல்லையா? வியாதியிலிருந்து விமோச்சனம் இல்லையா? ரட்சகர் என்றால் எல்லாவற்றிலும் இருந்து ரட்சிக்கிறவர். சாபத்திலும் பாவத்திலும் இருந்து மாத்திரமல்ல, உடைய கடனிலிருந்து, வியாதியிலிருந்து, கொள்ளை நோய்களிலிருந்து, அவமானங்களிலிருந்து, எல்லாவற்றிலிருந்தும் ஒரு ரட்சிப்பை கர்த்தர் இன்றைக்கு தருவார். நிறைய பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுடைய தகாத செயல்களின் நிமித்தம் அநேக தாய்மாருடைய இருதயத்தை ஆண்டவர் திறந்து பார்த்தா, அதில் அநேகரும் பேருடைய இருதயத்தில் தன் பிள்ளைகளுடைய ரட்சிப்பிற்காக இயங்குகிற விண்ணப்பம் தான் உள்ள இருக்கும். ஒரு காலத்தில் என் பிள்ளைக்கு அது வேணும் இது வேணும்னு ஜெபிக்க வருவாங்க. இப்போ லேட்டஸ்டாக பார்த்தீங்கன்னா, ஐயா எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம், என் பிள்ளை ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதும், என் பிள்ளை சர்ச்சுக்கு வந்தால் போதும், என் பிள்ளை மறுபடியும் சண்டே கிளாஸ் எடுத்தால் போதும், என் பிள்ளையை எங்களுக்கு திருப்பித்தாங்க. இப்படி ஜெபிக்கிற கூட்டம் அதிகமாகிற அளவுக்கு இன்றைக்கு ரட்சிப்பிற்கு விரோதமாக பிசாசு காரியங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கிறான். இந்த ராத்திரி வேளையில் எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகளுடைய ரட்சிப்பிற்காய் கதறுகிறீர்களோ, உன் புருஷனுடைய ரட்சிப்பிற்காய் கதறுகிறாயோ, உன்னுடைய பெற்றோருடைய ரட்சிப்பிற்காய் கதறுகிறாயோ, கிரியை செய்கிற வல்லமை முதல்ல இன்னைக்கு அந்த ஏரியாவை இன்றைக்கு அற்புதம் செய்து முழு குடும்பத்தையும் ஆண்டவர் ரட்சிக்கிறார். நிறைய பிள்ளைகள் ஜபிக்க வரும்பொழுது தங்கள் விண்ணப்பங்களை சொல்லி ஜபிச்சாங்க. அதில் என்னுடைய இருதயத்தில் ரொம்ப டச்சான விஷயம், ஒரு குட்டி தம்பி, அவனுக்கு 4 வயசு தான் இருக்குன்னு நினைக்கிறேன், வரும்போதே அழுதுகிட்டே வர்றான். நான் யோசிக்கிறேன், இந்த குட்டி பையன் அழுகிற அளவுக்கு இந்த வயசுல இவனுக்கு என்ன பிரச்சனை ஆண்டவர்? நான் முன்னாடி ஜபிக்கிறவங்களுக்கு வரும்போது அவன் ஏங்கி நிற்கிறத இப்படி பார்க்குற சைடில், ஏன்டா இது சின்ன பையன் 4 வயசு தான் இருக்கும், உலக கஷ்டம் ஒன்றுமே இவனுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, இவன் எதுக்கு அழுதுட்டு வர்றான் அப்படின்னு சொல்லி அவனை தூக்கி மடியில் உட்கார வச்சுட்டு, உனக்கு என்ன பிரச்சனைடா இந்த வயசுல, ஏன்டா அழுதுகிட்டே வர? அவன் சொல்றான், எங்க அப்பா குடிச்சிட்டு வந்து எங்க அம்மா போட்டு அடிக்கிறாரு, நைட்டெல்லாம் எங்க அம்மா வீட்டை சுத்தி சுத்தி ஓடுறாங்க, குடிச்சிட்டு வந்து எங்களெல்லாம் அடிக்கிறாரு, எங்க அப்பா குடிக்க கூடாதுன்னு ஜெபம் பண்ண வந்திருக்கிறான். இருதயம் நொறுங்கி போனது. பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் ஜெபித்த காலத்திற்கு பதிலாக
பெற்றோருக்காக பிள்ளைகள் ஜெபிக்கிற காலம் அப்படியே உடைஞ்சு போயிட்டு அந்த பிள்ளை அப்ப எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பார். ஒரு 4 வயசு பிள்ளை தான் தாய் தகப்பன் நிமித்தம் அனுபவிக்கிற கொடுமைகளை அந்த பிள்ளையால பார்க்க முடியல. அங்க ஒரு தாய் அழுது கொண்டு தன்னை புருஷன் தன்னை விட்டுட்டு போயிட்டாரு, இன்னொருத்தி கூட வாழ்ந்துட்டு இருக்கிறார், கதறுகிறார். கையில ஒரு பச்சிளம் குழந்தை, 2 வயசு குழந்தை. இந்த தாய் அழுகிறத பார்க்கும் பொழுது அந்த குழந்தை கண்ணீரை தொடச்சு விடுதுங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இதெல்லாம் பார்த்துதான் முதல்ல அந்த ரட்சிப்பின் மேல கிரியை செய்கிற வல்லமையை ஆண்டவர் கட்டவிழ்த்து விடுகிறார். சகேயுன்னு ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு இயேசுவை பார்க்க தான் ஆசை. அவன் துன்மார்க்கத்தில் இருந்தவன், ஏழைகளுக்கு எந்த உதவியும் செய்யாதவன், அநேகரை ஏமாற்றி பணம் சம்பாதித்தவன். அவன் வீட்டிலே பணம் இருக்கிறது, செல்வங்கள் இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது, அரசாங்க பதவி இருக்கிறது, பெரிய அரசு அதிகாரி, அவன் வரி வசூலிக்கிற அதிகாரி. அவனுக்கு இயேசுநாதரை பார்க்கணும்னு ஆசை. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான் என்று வேதம் சொல்கிறது. சகேயு வாய்ப்பு தேடின, எனக்கு எப்போ ஒரு வாய்ப்பு கிடைக்க இயேசுவை பார்க்க என்று அவன் நினைக்கும் பொழுது அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படு. அவன் ஊருக்குள்ளேயே வாய்ப்பு கிடைச்சது. அவன் ஊருக்குள்ளால அவன் வீட்டு பக்கத்தில் உள்ள தெருவில் அவனுக்கு இயேசுவை பார்க்க ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுது. காரணம், அவன் விரும்பினான் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று. அவன் மனம் திருமணன்னு அவன் இயேசுவை பார்க்க நினைக்கல. எல்லாருக்கும் நன்மை செய்கிற இந்த மனுஷன் எப்படித்தான் இருப்பார், செத்து போறவங்களை உயிரோட எழுப்புகிற இந்த மனுஷன் எப்படித்தான் இருப்பார், அநேகருடைய கண்ணீரை துடைக்கிற அந்த மனுஷன் எப்படி இருப்பார் பார்க்கணும்னு தான் அவன் ஆசைப்பட்டான். அந்த பக்கம் வர்றாரு. ஆண்டவருக்கு தெரியாமலா இருக்கும் இப்படி ஒருத்தன் பார்க்க ஆசைப்படுறான்னு. சகைவை போல நீங்களும் ஒருவேளை இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வாய்ப்பு தேடிட்டு இருந்த உங்களுக்கு இந்த வாய்ப்பு இன்னைக்கு கிடைக்கலாம். அப்ப இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவன் என்ன பண்ண, ரொம்ப குள்ள, எப்படி ஆகிலும் இயேசுவை பார்த்தாகணும். அவர் வர்றதுக்கு முன்னால அவன் குள்ளனா இருந்தபடினால அந்த போற அந்த ரோட்டு வழியில இருக்கிற ஒரு காட்டத்தி மரத்துக்கு மேல யாரை உட்கார்ந்தா, கீழே இயேசு வருவார்னு உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்கிறான். அவனுடைய பார்வை அப்படியே இந்த ரோட் மேலதான் இருக்குது. அப்படியே கமந்து அவன் என்ன நினைச்சான், இயேசுநாதர் அப்படி போவாரு, அவரை பார்த்துட்டு அவர் அப்புறம் கிராஸ் பண்ணி போன உடனே சைலண்டா வீட்டுக்கு போயிடலாம். ஆனா இயேசு அந்த வழியா வந்தாரு. சகைவே நீ கீழே இறங்கி வா என்று சொன்னார். அவர் அண்ணாந்து சகைவை பார்த்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு உங்க ஒவ்வொருவர் மேல ஆண்டவருடைய பார்வை விழுகிறது. இயேசுவை பார்க்க வந்திருக்கிறீர்கள், இயேசுடைய அன்பை ருசிக்க வந்திருக்கிறீர்கள். அவருடைய பார்வை இப்பொழுது உங்க மேல விழுந்தது. எப்படி சகைவை அண்ணாந்து பார்த்தாரோ அதே போல இன்னைக்கு உங்க மேல, உங்க ஒவ்வொருவர் மேல ஆண்டவருடைய பார்வை விழுகிறது. சகைவே சீக்கிரம் இறங்கி வாடா, இன்னைக்கு உனக்கு பெரிய சஸ்பென்ஸ் வச்சிருக்கிறேன். இயேசுநாதர் வச்சிருந்த சஸ்பென்ஸ் என்ன தெரியுமா, நீ என்ன பார்த்தா போதும் ஒளிஞ்சிருந்த நினைச்ச, இப்ப உனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி தருகிற செய்தியை கொடுக்கிற, நான் உன் வீட்டுக்கே வர்றேன்ப்பா, இன்னைக்கு உன் வீட்டுல உன் கூட இருக்கிறேன்னாரு. எப்படி இருக்க யோசித்து பாருங்க. அவனுடைய மனசுல எவ்வளவு நாள் ஏங்கின ஒரு ஏக்கத்தின் தெய்வத்தை அவன் நேர பார்க்கிறா. அவர் சொல்றாரு, கூப்பிடாமலே சொல்றாரு, இன்னைக்கு உன் வீட்டுக்கு நான் வரலான்னு இருக்கேன். ஏன்னா அன்னைக்கு ஆண்டவருடைய டார்கெட் அவருடைய குடும்ப ரட்சிப்பு. இன்னைக்கு என் இயேசுடைய டார்கெட் உங்களுடைய குடும்ப ரட்சிப்பு. இதுதான் முதல்ல இன்னைக்கு ஆண்டவர் வைக்கிறார். அவன் அப்படியே மடமடன்னு இறங்கி வந்து எப்படி கூப்பிட்டுட்டு போனான் தெரியுமா, சந்தோஷத்தோட இயேசுவை அழைத்து கொண்டு அவன் வீட்டுக்கு போனான். வீட்டுக்கு போன போது எல்லாரும் வெளியே நின்றுட்டு தெரியும், ஊருக்கே தெரியும் அவன் பொல்லாதவன், அவன் ரொம்ப பாவின்னு தெரியும். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க, இந்த பாவியுடைய வீட்டுக்கு எதுக்கு இயேசுநாதர் போறார், பேசிக்கிறான். காதும் வச்ச மாதிரி ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க. இயேசுநாதர் போற அளவுக்கு அவன் வீட்டுல என்ன தகுதி இருக்கு, அவன் ரொம்ப பொல்லாதவன், ரொம்ப கடினமானவன், எல்லாரையும் ஏமாத்துறவன். இயேசுநாதர் எப்படி அங்க போலாம்? ஆனா இவங்களுக்கு தெரியல, அங்கதான் இயேசுநாதருடைய கிரியை செய்கிற வல்லமை நடப்பிக்கப்பட வேண்டும். உலகம் மனுஷன் ஒரு விதமா பார்ப்பாங்க, ஆனா ஆண்டவர் வேற விதமாய் பார்ப்பார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் எவன் என்ன வேணாலும் சொல்லிட்டு பா, கவலையே படல. ஆண்டவரை பத்தி சொல்லாததா உங்களை பத்தி என்ன பத்தி சொல்ல போறாங்க? அவர் கவலையே படல, கூலா கிளம்பி போனா, நீ சொல்லிட்டே இரு, நீ சொல்லிட்டு இருக்கிறது வரைக்கும் அப்படிதான் இருப்ப. ஆனா நான் என் பிள்ளை
என்னுடைய தொழுவத்தில் இல்லாத ஒரு ஆடு, ஒரு குடும்பம் அங்கே இருக்குது. அங்கே நான் போகிறேன். ஆண்டவர் போனார். சந்தோஷமாக வீட்டுக்குள்ளே போனான். இயேசுநாதர் வீட்டுக்குள்ளே வந்த உடனே அவனுக்குள்ளால் அநேக மாற்றங்கள் வர ஆரம்பித்தது. அவன் நினைச்சே பார்க்கல. ஆண்டவர் சும்மா போய் உட்கார்ந்துட்டு அவனிடத்துல நீ அது பண்ண இது பண்ண ஒன்றும் குறை சொல்லலை. நம்ம ஆண்டவர் குறை சொல்லுகிறவரோ குட்டிச்சாட்டுகிறவரோ அல்ல, மாறாக அவனுடைய இருதயத்தின் மனசாட்சியை உயிர்ப்பிக்கிறார். அதுதான் கிரியை செய்கிற வல்லமை. ஆண்டவர் குத்தியே காட்டல, நீ என்னப்பா இப்படி பண்ண, அவங்களை ஏமாத்தின இவங்களை ஏமாத்தின, யாருக்கும் உதவி செய்ய மாட்டேன்னு இவ்வளவு பெரிய பதவி கொடுத்தேன், ஒன்றும் கேட்கல. ஆண்டவர் வீட்டுக்குள்ள போனார், அவ்வளவுதான். அவனுடைய மனசாட்சி உயிர்ப்பிக்கப்பட்டது. அவனா சொல்றான், ஆண்டவரே நான் 2 காரியத்தில் ரொம்ப வீக்கானவன். அவன்கிட்ட 2 வீக்னஸ். ஒன்று என்னன்னா, ஏழைகளுக்கு எச்சி கையால் கூட காக்கா வரட்டமா தான். எச்சி கையால் கூட காக்கா வரட்ட, கையில் இருக்கிற அந்த சோறு இந்த பருக்கை எல்லாம் போய் அந்த காக்கா சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அது கூட பண்ண மாட்டான். அப்படிப்பட்ட கஞ்சன், பிசினித்தனம் பண்ணுவன். வேதத்தில் அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு பெயர் போடப்பட்டிருக்கு, பிசினித்தனம் பண்ணுகிறவன் என்று போடப்பட்டிருக்கிறான். அவன் சொல்றான், ஆண்டவரே இதுவரைக்கும் எந்த ஏழைகளுக்கு நான் உதவி செய்த பழக்கமே இல்லை, ஆனா என்னையும் மதிச்சு எங்க வீட்டுக்கு வந்தீங்கல்ல, இன்னைக்கு நான் என்னுடைய சொத்துல பாதியை விற்று ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். கிரியை செய்கிற வல்லமை. ஹல்லேலூயா. ஆண்டவர் அமைதியா இருந்தார். ஏன்னா இன்னொரு வீக்னஸ் உள்ள இருக்கு, ஆண்டவருக்கு தெரியும். அடுத்து சொல்றான், ஆண்டவரே நான் நிறைய பேரை ஏமாத்தி சம்பாதிச்சிருக்கிறேன்ப்பா, ரொம்ப ஏமாத்துறதுல நான் 1 நம்பர் ஆள் ஆண்டவரே. நிறைய பேரை ஏமாத்திட்டேன், இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியலப்பா. ஆனா இன்னைக்கு பரிசுத்த தெய்வம் எங்க வீட்டுக்குள்ள வந்துட்டீங்க. இதுக்கு மேல நான் பழைய மனுஷனா இருக்க மாட்டேன். நான் யாரெல்லாம் ஏமாத்தினோ அவங்க எல்லாருக்கும் 4 மடங்கா திருப்பி கொடுத்துறேன். ஹல்லேலூயா. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. ரட்சிப்புனா என்ன தெரியுமா? நீ மதம் மாறுறது அல்ல ரட்சிப்பு, மனம் மாறணும், அதுதான் ரட்சிப்பு. என் இயேசு இந்த உலகத்துல கிறிஸ்தவ மதத்தை போதிக்க வந்தவர் அல்ல, கிறிஸ்தவ மதத்திற்காக ஆள் சேர்க்க வந்த தெய்வம் அல்ல. மனுஷனுடைய இருதயத்துல மனசாட்சியை உயிர்ப்பிக்க வந்த தேவன், நல்லதை சொல்லிக் கொடுக்க வந்த தேவன், மன மாற்றத்தை கொண்டு வருவதற்காக வந்த தேவன். ரட்சிப்புனா என்ன? மதம் மாறுகிறது அல்ல ரட்சிப்பு, மனம் மாறுகிற அனுபவத்திற்கு பெயர் தான் ரட்சிப்பு. இன்னைக்கு நீ எந்தெந்த காரியத்துல திருந்தனன்றது உங்களுக்கே தெரியும். சகைவுக்கு தெரிஞ்சிச்சு, இது என்னுடைய வீக்னஸ், இது என்னுடைய வீக்னஸ். 2 ஆண்டவர் வீட்டுக்கு ரட்சிப்புன்னு சொன்னார். பெரிய சந்தோஷம். இழந்து போனதை தேடவும் மீட்டு கொடுக்கவும் இந்த பூமியில வந்த ஆண்டவர் இழந்து போன தேவ சாயல், தேவனோடு உள்ள உறவு எல்லாவற்றையும் இன்றைக்கு உனக்கு மறுபடியும் கொடுக்கும்படி இன்னைக்கு சகைவை போல உன்னை நீ நிதானித்துக்கொள். ஹல்லேலூயா. எழும்பு சீயோனே, உன்னுடைய வல்லமையை தரித்துக்கொள். ஆண்டவர் இப்பொழுது தன்னுடைய வல்லமையை உனக்குள்ளே போடுகிறார். ஒரு தெய்வீக வல்லமை, ஒரு தெய்வீக வல்லமை ஒவ்வொருவர் மேல இறங்கி கொண்டிருக்கிறது. பனி போல இறங்குகிற பரிசுத்த ஆவியானவர் உனக்கு தெரியாமலே உனக்குள்ள கிரியை செய்கிற வல்லமை கிரியை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. வயிற்று குடைச்சல்கள் எல்லாம் மாற ஆரம்பிச்சிருச்சு. வயிற்றுக்குள்ள கிடக்கிற எல்லா பிசாசுடைய கிரியைகளை அழிக்க ஆரம்பிச்சிருச்சு. வல்லமை இறங்குகிறது, தேவ பலன் இறங்குகிறது, தேவ ஆவியானவர் வலிமையா இறங்கி கொண்டிருக்கிறார். கிரியை செய்கிற வல்லமை கிரியை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அநேக பிள்ளைகளுடைய சரீரத்துல செத்து போன உறுப்புகள் உயிர்ப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அறியாமலே பாவத்திற்கு நேராக ஓடுறேன், என் சிந்தனை பாவம் செய்துட்டே இருக்குது. அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய சிந்தனைக்குள்ளே கர்த்தருடைய அபிஷேகம் இப்பொழுது இறங்குகிறது. அவருடைய சிந்தனையை கிறிஸ்து இயேசுவின் சிந்தையாய் கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார். ரபகதல ரபாடி யாந்தனமா. ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கிரியை செய்கிற வல்லமை, கிரியை செய்கிற வல்லமை. பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது குணமாக்குகிற வல்லமை இறங்குச்சு. இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது குணமாக்குகிற வல்லமை, விடுவிக்கிற வல்லமை உண்மையில இறங்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பிறகு இவர்கள் செய்வதெல்லாம் வாய்ப்பதாக மகிமையாக நல் விசேஷங்கள் குடும்பத்தில் பேசப்படட்டும், நடத்தப்படட்டும். தொடர்ந்து ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். துதிக்கான மகிமை எல்லாவற்றையும் உங்க ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்,
ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044 24547999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.